கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இதனுடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய அன்பர்கள் பலர் தொடர்ச்சியாக கேட்குறீங்க, சார் நாங்கள் உங்கள்ட்ட நேரடியாக கன்சல்டேஷன் பெறணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க, அதுக்குரிய நம்பர் என்னன்னு கேட்குறீங்க. இந்த நிகழ்ச்சியிலேயே எங்களுடைய அலைபேசி எண் வந்துக்கிட்டே இருக்கும். அதை காண்டாக்ட் பண்ணியே நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் சார், எங்களால் நேரம் வர முடியாது, அதனால் ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுங்கன்னாலும் இதே எண் தான் என்னுடைய வாட்ஸ்அப் எண். இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு பதிவு போட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். இந்த வாரத்துடைய கிரகநிலைகளை நம்ம பார்த்தோம்னா, ரிஷபராசியில் சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கார். ரொம்ப அற்புதமான காட்சி. சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கார். மிதுனத்தில் குரு பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். புதன் அங்கே ஆட்சி. கடகராசியிலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல சிம்மராசி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் கேது பகவானும் கூடியிருக்கிறார்கள். கும்பராசியிலே ராகு பகவான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். மீனத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சந்திர பகவான் எப்படி இருக்காருன்னா, இந்த வாரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் துவங்கி கிருத்திகை நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ண போறார். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் சொல்ல போறோம். அப்படி பலன்கள் சொல்லும் போது என்னென்ன நிமித்தங்கள் ஏற்படுறதோ அதன் அடிப்படையிலும் உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வாரத்துடைய அமைப்பு பாருங்களேன். சூரிய பகவானுடைய அனுக்கிரகம், அந்த அனுக்கிரகத்தினால் ஒரு நல்ல ஒரு அரசு பதவி கிடைக்கும், அரசியலில் முன்னேற்றம், ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல நிர்வாக பொறுப்பு வருது அப்படிங்கிற அமைப்பு இந்த வாரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. நல்ல பதவி கிடைக்கிறது, நல்ல நிர்வாக பொறுப்பு, தலைமைக்கு நெருக்கமாகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த அரசியலில் இருக்கிறவாளுக்கும் கம்பெனிகள் ஒர்க் பண்ணுறவாளுக்கும் அவ்வளவா சூழலுக்கு ஏற்ப அமைய போகிறது. அதே மாதிரி பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு இந்த வாரம் சாதிக்க போகிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பண வரவு சேரும். துலா ராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கும்பராசிக்காரர்களும் பெரிய அளவில் பிஸ்னஸ் சாதிக்க ஒரு வாய்ப்புகள் சேரும். எஜுகேஷனில், ஸ்கூல் எஜுகேஷனில் நல்ல படிக்க போகிற மாணவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி மாணவர்கள் 10th +1 +2 படிக்கிற மீனராசி மாணவர்கள் நல்ல படிப்பாங்க. அதே மாதிரி மிதுனராசி மாணவர்களுக்கு கல்வி திறன் அதிகரிக்கும். கும்பராசி மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக அமையும். ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் துலா ராசிக்காரங்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இப்போ ட்ரை பண்ணலாம். ரொம்ப அருமையான நேரம். கன்னி ராசிக்காரர்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. திருமண வைபவம், திருமண பேச்சுவார்த்தை எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லதாக நடக்க போகிறதுனா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்க போகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறது. துலா ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே போல கும்பராசிக்காரர்களுக்கும் காதல் விஷயங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு மகர கும்ப ராசிக்காரர்களுக்கு இருக்கு. எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு லாபத்திலிருந்து சந்திரனுடைய பயணம்.
உங்களுக்கு வேலை விஷயம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான பொறுப்பு ஒன்று இப்போ வந்து சேரும். அந்த பொறுப்பை மறுக்காமல் நீங்கள் ஏற்றுக்கணும். அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். சில பேர் பொறுப்பை மறுப்பதனால் எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு இருக்குது. அப்புறம் உங்களுக்கு பாசிட்டிவாக நான் சொல்லிட்டு இருக்கேன், பொறுப்பை மறுக்காமல் நீங்கள் ஏற்றுக்கணும். இப்போ அது ஒரு பெரிய ப்ரமோஷனாக சிலருக்கு தான் இருக்கும், பலருக்கு எக்ஸ்ட்ரா பொறுப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்து பண்ண போகிறீங்க பாருங்கள், அதில் உங்கள் திறமையை நீங்கள் காட்டி பிற்காலத்தில் அந்த பதவி உங்களிடமே வந்து சேரும். நீங்கள் அரசு துறையில் இருக்கீங்க, ஒரு மாவட்டத்துக்கே நீங்கள் பொறுப்பு வச்சுக்கோங்களேன். இப்போ கூடுதலாக இன்னொரு மாவட்டத்து பொறுப்பையும் நீங்கள் அடிஷ்னலாக பார்த்துக்கிற மாதிரி, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அப்படியே உங்கள் பதவிக்கு தகுந்தாப்புல நீங்கள் பார்த்துக்கோங்க, அடிஷ்னல் பொறுப்புகள் வந்து சேரும். கணவன் மனைவி உறவு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல அந்யோன்யம் அன்பு நிலவும். உங்கள் பேச்சுக்களில் ஒரு கோபம் இருக்கும், உங்கள் லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு வரும். அந்த யோகம் இப்போ இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நகை வாங்குகிற யோகம், நல்ல ஆடைகள் வாங்குகிற யோகம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒழுக்கத்தை பற்றி இப்போ மேஷ ராசிக்காரங்க அதிகம் பேசுவாங்க. ரொம்ப ஒழுக்கமாக வாழணும், ஒழுக்கமாக இருக்கணும், பிஸ்னஸ் ரொம்ப நல்லா பண்ணணும். இந்த பிஸ்னஸ் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப இடம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆன்லைன் வர்த்தகமெல்லாம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல லாபம் வரும் பாருங்களேன் மேஷ ராசிக்காரங்களுக்கு. இப்போது நீங்கள் பிஸ்னஸ் வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு 65% நல்ல யோகம் இருக்கு. பெண்களுக்கு இந்த வாரம் வந்து 55% நல்ல யோகம் இருக்கு. நல்ல யோகமான நிகழ்வுகள் இருக்கும். சிலருக்கு ஆஃபீஸில் மட்டும் ஒரு டென்ஷன் இருக்கிறது இருக்கும், அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு 55% நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க, ஏதாவது இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து படிங்க. இப்போது மேஷராசி மாணவர்கள் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போவீங்க. ரொம்ப நல்ல வாரங்க. பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நல்ல முன்னேற்றங்கள் வருது. எதிர்காலத்தில் வளர வேண்டிய தகுதிகளையும் இப்போ வளர்த்துக்கிடுவீங்கன்னு தான் இருக்குது. ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு அடிப்படை தகுதிகள் வேணும் இல்லையா? அந்த தகுதிகளையும் இப்போ நீங்கள் வளர்த்துக்கிடுவீங்க அப்படின்னு இருக்குது. நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்குது. ஸோ இது ஒரு பவர்ஃபுல்லான வாரம், நல்ல வாரமாக உங்களுக்கு இருக்க போகிறது. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன பெரிய யோகம் அப்படின்னா, பணத்தை தரக்கூடிய 2 கிரகங்களும் உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. பணத்தை தரக்கூடிய கிரகங்கள் யாரு? ஒன்று சுக்கிர பகவான், இன்னொன்று குரு பகவான். நீங்கள் சுக்கிரனுடைய ராசியில் பிறந்தவர் தான். இப்போ சுக்கிரனே உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டார். ஸோ அந்த பணம் தரக்கூடிய கிரகத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு அமைஞ்சிருச்சா? 2வது ராசியில் பாருங்களேன், தனகாரகன் குரு உட்கார்ந்துட்டார். அவர் பேரே தனகாரகன், காசு பணத்தை தர ஆளு. அவர் உங்கள் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஸோ அவருடைய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த 2 கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுறதுனால நல்ல பணவரவுங்கிறது இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்க. இப்போலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் போவீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயங்களை சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இன்னும் சிலர் இப்போ என்ன பண்ணுவீங்க, புதுசாக ஒரு வீடு வாங்குவோம், மனை வாங்குவோம் அப்படின்னு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ புது சொத்து வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இப்போது ரிஷபராசிக்கு பெருகிறது. அந்த வாய்ப்புகளும் கூடி வருது. ஸோ ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம் எடுத்துக்கலாம். 90% நல்லா இருக்கு. ஃபேமிலி விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னைக்கு வந்து சுக்கிரன் ராசியில் உட்கார்ந்துருக்காரோ அப்போது வந்து இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது, உங்களுடைய மனைவி வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் 4ல் வந்து செவ்வாய் கேதுவோடு இருக்கிறதுனால கணவருடைய சப்போர்ட் வந்து சில விஷயங்களில் இருக்கும், சில விஷயங்களில் இருக்காது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலை இருக்குது. ஆண்களுக்கு மனைவியுடைய சப்போர்ட் கிடைக்கும். எந்த விஷயத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் இந்த வாரம் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வரும்னா, பெரும்பாலும் வந்து
ஒரு சொத்து வாங்குற விஷயத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் ரீதியாக சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாய் பற்றி ஒரு விவாதங்கள், உங்கள் அம்மாவை பற்றி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இல்லாட்டி சரியாக கவனிக்காமல் போகிறது, அதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் எங்கள் அம்மாவை நீங்கள் சரியாக கவனிக்கலை அப்படின்னு ஒரு அந்த விதமான ஒரு வருத்தங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. வீட்டு ஒர்க்கு சரியாக ஹஸ்பண்ட் செய்யலை அப்படிங்கிற வருத்தங்களும் சில இடங்களில் இருக்கும். இதெல்லாம் நார்மலாக இருக்கிறது தான். ஆனால் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிஸ்னஸில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும். நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு ஷாப்புக்கோ இல்லை உங்கள் கம்பெனிக்கோ பணியாளர்கள் மிகச்சிறப்பாக கிடைப்பாங்க. சார், வேலையினால் நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் வருது சார். இப்போ ரிஷபராசிக்கு பொதுவாக சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கும்போது, அதாவது மீனத்தில் இருக்கிற போது நல்ல சம்பாத்தியத்தை கொடுப்பார் சார். அதுவும் உங்களுக்கு லாபஸ்தானமாக இருக்கும்போது மிகச்சிறந்த சம்பாத்தியத்தை கொடுப்பார். ஸோ பெரிய வெற்றிகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். உத்தியோக ரீதியாக நல்லா நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, அது சந்தேகம் இல்லை. இந்த சினி ஃபீல்டை சேர்ந்தவங்க, நாடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பிரமாதமாக வாய்ப்புகள் வரும். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருது. வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நல்லா பயன்படுத்திக்கிறது. எனது அருமை மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவானுடைய பயணம் எப்படி இருக்கு? அவிட்ட நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது, பாக்கியஸ்தானத்தில். உங்களுடைய விரயஸ்தானம் வரைக்கும் சந்திர பகவான் பயணம் பண்றாரு. ஸோ நிறைய பேருக்கு இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு குரு சண்டாள யோகம் நடந்துருக்கு. இந்த குரு சண்டாள யோகம் என்ன கேட்டீங்கன்னா, சிலருக்கு நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை தரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்திக்கணும். நல்ல பணவரவு வருதா, நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருதா, ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. சிலருக்கு அப்படி இருக்குது. சிலருக்கு அப்படி இருக்குது, ஃபேம் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, எந்த ஃபீல்டு வேணாங்க, உங்களுக்கு நல்ல ஃபேம் ஆகக்கூடிய யோகம். ஒரு கலைஞராக இருக்கீங்க, ஒரு லாயராக இருக்கீங்க, ஒரு டீச்சராக இருக்கீங்க, ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை மிகப்பெரிய பிரபலமாக ஆக்கக்கூடிய நேரம் இப்போ நடந்துட்டு இருக்கு மிதுன ராசிக்கு. ஸோ உங்கள் துறையில் நீங்கள் பிரபலமாக வரக்கூடிய அத்தனை யுக்திகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. அந்த யோகம் இப்போ நடக்குது. யோகம் நடக்கக்கூடிய நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம். மிதுன ராசிக்கு அவ்வளோ பெரிய யோகம், இப்போ பிரபலமாக வரக்கூடிய யோகம். ரெண்டாவது ஸ்தானத்தை பாருங்க, அதில் உங்களுக்கு சூரியன் உட்கார்ந்தாரு. உங்கள் பேச்சில் ஒரு வேகம் இப்போ இருக்கும், ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பேச்சு இருக்கும், ஒரு ஃபயர் இருக்கும் உங்கள் பேச்சில். உங்கள் கம்யூனிகேஷன் ஒரு ஃபயர் இருக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது, உங்கள் கம்யூனிகேஷன் ஒரு ஃபயர் இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சார். அக்கம் பக்கத்து வீடுகளில் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவங்க கூட இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அஞ்சுவாங்க. இது ஒரு நல்ல வாரங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை, எந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. சனி பகவான் 10ல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் சூப்பரான ஒரு நிலைமையை கொண்டு வந்து விடும். வேலை இழந்திருக்காங்க பல பேர், இப்போ நல்ல வேலை கிடைக்கும். சார், நான் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறேன், நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகிறது. எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகிறது. நிறைய செலவும் எண்ட் ஆஃப் திஸ் வீக்கில் இருக்குது. நான் சொல்கிறது 19, 20 தேதிகள்லாம் நல்ல செலவு இருக்குது, சுப செலவாக இருக்குது, நல்ல விஷயத்துக்காக செலவழிக்கிறதா இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு யோகமான நேரம். மருத்துவத்துறையில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல பெயர் புகழும் கிடைக்கும். நல்ல வாரம் உங்களுக்கு. எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு தனஸ்தானாதிபதி சூரியன். கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் நல்லா இருந்தால் நல்ல காசு வரும்.
ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொன்னால் நல்ல காசு வரும். கடகராசிக்காரர்களுக்கு தனஸ்தானாதிபதி சூரியன் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. நல்ல காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நோக்கமாக இருக்கும். ராசியில் சூரியன் ஒரு அரசு கிரகம், அது உண்டாம். 2ஆம் இடத்துல செவ்வாய் அதிகார கிரகம். உங்க பேச்சில் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் இருக்கும். அத்தாரிட்டேட்டிவா பேசுவீங்க. ஒரு சிம்மம் போல் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். சிங்கம் போல அதிகாரம் இருக்கும் உங்க பேச்சில் இந்த வாரம். உங்களுக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் பகவான். அவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். நல்ல வேலை, வேலையின் மூலமான வருமானம், சிலரை நிறைய பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய யோகம், அதெல்லாம் இப்ப கிடைக்கும். ராசிக்கு அதிபதியானவர் என்ன பண்றாரு? அட்டமத்தில் துவங்குறாரு பயணத்தை. அதனால இந்த வாரத்தில் நீங்க குறிப்பா 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி காலையில் வரைக்கும் கூட இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் பண்ணக்கூடாது. வண்டி வாகனங்களில் பார்த்து போயிட்டு வரணும். அம்மாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் இந்த வார துவக்கத்தில் அப்புறம் நல்லா இருக்கும். பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் வளர்ச்சி இந்த வாரம் காத்திருக்கு. நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அரசியல்வாதிகள் சப்போர்ட் கிடைக்கும். அரசு அதிகாரிகள் சப்போர்ட் கிடைக்கும். நிறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள், அந்நிய நாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம், அப்படி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறையிறது. அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா 60% உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிற வாரம். ஃபேமிலி லைஃப் பார்த்தீங்கன்னா 65% உங்களுக்கு சாதகமாக இருக்கு. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் ராசியில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். நிறைய விஷயத்தில் இப்போ நீங்கள் அச்சீவ் பண்ண போறீங்க. உங்களுக்கு இப்போ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு மார்ச் எண்டுக்குலேருந்தே ஒர்க் ப்ரெஷர் தொடங்கியாச்சு. அதுக்கு என்ன காரணம்? அஷ்டமத்து சனி வந்துருச்சு. ஒர்க் ப்ரெஷர். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுறதுன்னு கேட்டீங்கன்னா, சிலருக்கு ஒரு வேலைக்கு மாறிட்டா பரவாயில்லையே அப்படின்னு தோன்றது. அது அமையக்கூடிய யோகம் உண்டு. 4-9 கூடிய செவ்வாய் ராசியில் உட்கார்ந்தது. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அம்மா வழியில், அப்பா வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு வரும். சில பேர் புதுசா வீடு மனை வாங்குற யோகமும் இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்துல இருக்காரு. சிலருக்கு ஹெல்த் ரீதியா ப்ராப்ளங்கள் இருக்கும். சிம்மராசிக்காரங்க அதை பார்த்துக்கணும். சிலருக்கு வேலை மாற்றம், இடமாற்றம், வெளிநாட்டு பயணம் அது கூடி வரும். லாபத்துல குருவும் புதனும் இருக்கிறது பெரிய யோகம். பிசினஸ்ல ஒரு நல்ல லாபம் உண்டு, நல்ல வளர்ச்சி உண்டு, நீங்க எதிர்பார்க்கிற பணவரவு உண்டு. 2ஆம் இடத்திற்குரிய புதனும் 11ஆம் இடத்துல இருக்க சில பணவரவுகள் தடைப்படலாம், ஆனால் வராமல் போகாது. அப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு. 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பது ஆட்சியாக இருக்க ரொம்ப விசேஷமான நேரம். பெண்களுக்கெல்லாம் ரொம்ப யோகம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றம் தென்படக்கூடிய நல்ல வாரமா இது அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்துல ஆரம்பிச்சு பாக்கியஸ்தானம் வரைக்கும் பயணம் பண்ண போறார். இது பெரிய யோகம். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கு. அது ஒரு யோகம். 2வது மகாலட்சுமி யோகம். வாரத்துடைய துவக்கத்திலேயே பணவரவுக்கான அறிகுறிகள் தென்பட துவங்கும். ஜாப் விஷயத்தில் உங்களுக்கு உள்ள தடைகள் விலகும். ஹெல்த்தில் மட்டும் சில ப்ராப்ளங்கள் வந்து போகும். அதை பார்த்துக்கணும். கன்னிராசிக்காரங்களுக்கு பாக்கியத்தில் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் இப்பொழுது குடும்பத்தில் நடக்கும். ராசிநாதன் புதன் பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது புதிய வேலையை நோக்கி
ஒரு வேலை மாறணும், புதிய வேலையில் சேரணும், அது ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் செய்வது, ஒரு ஃபுல் டைம் ஜாப், ஒரு பார்ட் டைம் ஜாப் எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய இப்போ பண்ணுவாங்க. 11ஆம் இடத்துல சூரிய பகவான் உட்கார்ந்து, ஸோ உயரதிகாரியுடைய சப்போர்ட் இப்போ இருக்கும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. கன்னிராசிக்காரங்களுக்கு அரசியலில் உங்களுடைய உயர் பதவியில் இருக்கிறவங்க சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அட்டமாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, நல்லா கவனிச்சுக்கணும். போக்குவரத்தில் பயணங்கள் செய்கிற போது மிக கவனமாக பயணம் செய்யணும். கன்னிராசிக்காரர்கள் அடிபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் விபத்துக்கள் நடக்காதபடி உங்களுடைய பயணங்களை திட்டமிடுங்கள். ரோட்டில் போகிறீங்களா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. ட்ரெக்கிங் போகிறீங்களா ரொம்ப கவனமாக இருங்க. நெருப்பு விஷயங்கள், மின்சார விஷயங்களில் கன்னிராசி என்பவர்களை எச்சரிக்கையாக இருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் இருக்கும் தெரிகிறது. சந்தோஷமான சூழ்நிலை உண்டு. திருமண ஏற்பாட்டாளர்கள், அது மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் இப்போ கூடி வரும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் உட்கார்றார், செவ்வாய் சாரத்தில், செவ்வாய் லாபத்தில் இருக்கார். அப்போ நீங்கள் ஒரு மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில், என்ஜாய்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இப்போ கொடுப்பீங்க. வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய நேரம் சிலருக்கு இது, அதாவது பெண் பார்க்கும் நேரம், இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணைவராக வரக்கூடியவர்களை சந்திக்கக்கூடிய காதல் நேரம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான காலம் கூட போகிறது. 7க்குரிய செவ்வாய் 11ஆம் இடத்துல உட்கார்ந்தார். ஒரு நல்ல கணவர் அமைவதற்கு உரிய காலம் கனிந்து வருகிறது துலா ராசிக்கு. 6க்குரிய குரு 9ஆம் இடத்திலே இருப்பதும், அவரோடு பாக்கியாதிபதி புதனே சேர்ந்து இருப்பதும், தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சி. நீங்கள் ஒரு ஃபார்மசி நடத்துறீங்க, ஃபார்மசி நடத்துகிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க, மருத்துவ பணியாளராக இருக்கீங்க, ஒரு டாக்டராக இருக்கிறீங்க, நல்ல நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், நல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடிய யோகமும், உங்கள் சேவை மனப்பான்மையை அதிகரிப்பதனால் நற்பெயர் பெறக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சனி பகவான் 6ல் உட்கார்ந்துருக்கிறது இன்ஜினியரிங் துறையில் படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை இப்போ உருவாக்கி தரும். 9ல் இருக்கக்கூடிய புதன் பகவான் கலை சம்பந்தமான படிப்புகள் படித்தவருக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போறாரு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறாரு. சிஏ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை இருக்கிறவர்களுக்கு தடைகள் நீங்கும், நல்லா படிக்க முடியும். ஒரு யோகமான காலகட்டம் இது நடந்துன்னு இருக்கு. அதே நேரத்தில் ஆண்கள் மனைவியோடு சில கருத்து மாறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பும் இப்போ இருக்கு. சிலருக்கு இப்போ அரசு வேலை கிடைக்கும் அந்த யோகம் இருக்கிறது. பிஸ்னஸில் நீங்கள் நல்ல டெவலப் ஆகக்கூடிய காலம் இது. புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரக்கூடிய காலம். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் பார்க்கறது தான் நான் ரொம்ப விசேஷமாக எடுக்கிறேன். கல்யாண விஷயம் கூடி வருது சார் உங்கள் ஃபேமிலிக்கு, அது ஒரு நல்ல விஷயம். 2வது நல்ல விஷயம், உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் கர்மாதிபதி சூரியன் தர்மஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார். ஒரு முக்கியமான பதவியை நோக்கி உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. உங்கள் ஆஃபீஸில், உங்கள் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய பதவி இருக்கும். அடுத்து அந்த பதவிக்கு பொருத்தமானவர் யார் அப்படின்னு வரும்போது உங்களை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க, உங்களை பற்றி யோசிக்கிறாங்க. அதுக்கு காரணம் உங்களுடைய சின்சியாரிட்டி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கே இருக்கக்கூடிய சின்சியாரிட்டி. எந்த ஒர்க்கை எடுத்தாலும் அந்த ஒர்க்கை கரெக்டாக முடிக்கணுங்கிற உங்களுடைய எண்ணம். ஸோ நல்ல ஒரு காலம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க போகிறீங்க. ஆனால் ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இப்பொழுதும் நிலவுகிறது. எச்சரிக்கையாக இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் ஆன்லைன் மோசடியில் ஏமாற்றப்படுவார்கள் இருக்கு. அதில் கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க.
படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியரோடு பகை வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதில் அந்த சூழலை புரிஞ்சு நீங்க படிச்சுக்கோங்க. படிப்பில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான நேரம். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் பார்ப்பது ஒரு யோகம். உங்களுக்கு பாக்கியத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். பஞ்சமாதிபதி பாக்கியத்தில் அமர்ந்தார். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோண ஸ்தானத்தில். இது என்ன ஆகுறது? உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு போய் கொடுக்கிறது. நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப அதிகார வேலைகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். தந்தையோடு பலருக்கு கருத்து மாறுபாடுகளோ தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூவோ இந்த காலத்தில் இருக்கலாம். அர்த்தாஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கு. அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு எதுலேயும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு மனக்குறை இருந்துட்டே இருக்கு. ரொம்ப நல்ல மனிதர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிறருக்கு மீது கருணை காட்டக்கூடிய மனசு, தன்னுடைய குடும்பத்தின் மீது அக்கறை காட்டக்கூடிய மனசு, தன்னுடைய பிள்ளைகள் நல்லா வரணுங்கிற எண்ணம். ஒரு பொறுப்பு எடுத்துனோம்னா அந்த பொறுப்பு ஒரு டைம் இருந்துச்சுன்னா அந்த டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். முடிஞ்சால் முன்னக்கூட்டியே அந்த இடத்துக்கு போகணும். நம்ம பெர்ஃபெக்ஷனை காட்டணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த மனிதர்கள். எந்த ஒரு சோதனையும் கடந்து போயிருவீங்க நீங்க. இது ஒரு நல்ல ஒரு யோகம். இந்த காலகட்டத்தில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கிடணும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், சூப்பர் வாய்ப்புகள் பலருக்கு வரும். நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்துறது தான் முக்கியம். ஸோ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்கும். வியாபார பெருமக்களுக்கு உங்களோட கூட்டு தொழில் செய்வதற்கு இப்போ ஆள் கிடைப்பாங்க. வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க் இருக்கும், பார்த்து சரி பண்ணி கிடக்கும். கழிவறையில் அடைப்பு இருக்கும். வடகிழக்கு மூலையில் சிலருக்கு பிரச்சனை இருக்கும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, வடகிழக்கு மூலையில் ஏகப்பட்ட பொருளை போட்டு டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க, குப்பையாக வச்சுருப்பாங்க. வீட்டில் வடகிழக்கு மூலை என்னைக்கு சுத்தமாக இருக்கணும். வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் ஆண் மக்களுக்கு உடல்நல பாதிப்பு வரும். ஸோ வடகிழக்கு மூலையை நிம்மதியாக திருப்தியாக சுத்தமாக வச்சுக்கோங்க. எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு அட்டமத்தில் செவ்வாய், அட்டமாதிபதி 7ஆம் இடத்துல. மகர ராசி பெண்கள் கொஞ்சம் இப்போ கணவரை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில இடங்களில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கறது. நீங்கள் என்னதான் உழைச்சாலும் அவர் உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருப்பார். இல்லை அவருக்கு இப்போ ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கும், அவருக்கு வேலை ரீதியாக ப்ராப்ளம் இருக்கும். நீங்களே வண்டி வாகனங்களை போறீங்களா, கொஞ்சம் கவனமா போயிட்டு வர வேண்டியது இந்த வாரம் அவசியம். அதுவும் இந்த வாரத்தோட இந்த 18, 19, 20 தேதிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, நீங்க ரொம்ப வண்டி வாகனங்களில் கவனமா போகணும். ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கூட கவனமா கிராஸ் பண்றதுங்கிறது அவசியம். மகர ராசிக்காரங்களுக்கு லவ் லைஃப் நல்லா இருக்கும். இந்த வாரத்தில் ஃபினான்ஷியலாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். சர்வீஸ் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்கள முன்னேற்றம் இருக்கும். ஆடிட்டர்ஸுக்கு நற்பெயர் இருக்கும். ஐசிடபிள்யூ படித்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிஏ படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எம்பிஏ படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குது சார், அதெல்லாம் சந்தேகமே இல்லை. பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நேரம். குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அது சம்பந்தமான நல்ல செய்தி வரப்போகுது. எனதருமை கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் உங்க ராசியிலிருந்து தான் பயணத்தை துவங்க போறார்.
முதல் 2 நாட்கள் ஒரு பரபரப்பாக இருப்பீங்க. 14ஆம் தேதி 15ஆம் தேதியெல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. கொஞ்சம் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். ஏதோ ஒரு பரபரப்பு, ஒரு டென்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். 16ஆம் தேதி பிற்பகல்ல இருந்து 16, 17, 18 தேதிகள் நல்ல பணவரவு வரும். ஆனால் உங்கள் பேச்சில் சில எரிச்சல் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு தயக்கம் சில இடத்துல இருக்கும். சில இடத்துல ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும். புலம்பல் இருக்கும். அதை மட்டும் கம்மி பண்ணிக்கிறது தான் நல்லது. இந்த வாரத்துடைய கடைசியில் பயணங்கள் பலருக்கு அமையும். புதுசாக வீடு வாங்குகிற யோகம், புதிய சொத்து வாங்குகிற யோகம், உங்கள் கௌரவத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய யோகம், உங்கள் ஸ்டேட்டஸ் உயர்றது இந்த வாரம். ஃபினான்ஷியலாகவும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா சில கருத்து மாறுபாடுகள், உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு சில கோபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போ தென்படுறது. ஃபினான்ஷியலாக நீங்கள் நல்லா இருக்க போறீங்க. பிஸ்னஸும் நல்லா இருக்கும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சிலருக்கு வரும். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், தூரதேசத்து பயணங்கள், அடுத்த ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய யோகம், வேலைக்காகவோ பிஸ்னஸுக்காகவோ அடுத்த ஸ்டேட்டோட கான்டாக்ட் வச்சுக்கிற யோகம், இதெல்லாம் இப்போ வருது. இந்த வாரத்துடைய 16, 17 தேதிகள், அந்த தேதிகள் என்ன ஆகும்னா கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க, ஒரு டென்ஷனாக இருப்பீங்க. வேலை சம்பந்தமான டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும். வீக் எண்டில் உங்களுக்கு நல்ல வருமானம் வந்து சேரும். பெண்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலைகள் இருக்க போகிறது. அந்த அமைப்பு நல்லா தெரியுது. வீடு வாங்கணுங்கிறவங்களுக்கு வீடு வாங்குகிற யோகம் மீனராசிக்காரங்களுக்கு வருது.